21 ஆண்டுகளாக காத்திருந்து நடந்து தேய்த கால்களுக்கு இளைப்பாறல் தந்திருக்கிறது அரசு பேருந்து. இந்த காத்திருப்பு சாதிய தீண்டாமையால் ஏற்பட்டது என்பதுதான் கசப்பான உண்மை. கன்னத்துல கைய வச்சு காத்திருந்த சனங்கள் பல்லக்கில் ஏறி போக வானமும் ஆனந்த கண்ணீர் சிந்தி வரவேற்கிறது அந்த ஊருக்கான அரசு பேருந்தை. கோவை காந்திபுரம் மைய பேருந்து நிலையத்திலிருந்து கெம்பனூர் வரை 21 என்கின்ற எண் கொண்ட அரசு நகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த அரசு பேருந்து கெம்பனூரில் பட்டியலின மக்கள் மிகுதியாக வசிக்கும் அண்ணா நகர் பகுதிக்குள் மட்டும் செல்லாமல் பல ஆண்டுகளாக திருப்பிவிடப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டுள்ளது. அண்ணா நகருக்கு சென்றால் அங்குள்ள பட்டியல் பிரிவு மக்கள் பேருந்தில் உட்கார்ந்தபடி வருவார்கள். இதன் பிறகு ஏறும் சாதி இந்துக்கள் நின்றபடி பயணிக்கும் நிலை ஏற்படும். பட்டியல் பிரிவு மக்கள் உட்கார்ந்திருக்க சாதி இந்துக்கள் நின்றபடி வந்தால் ஆண்ட பரம்பரை மானம் காற்றில் பறக்கும் அல்லவா? அதற்காகத்தான் பேருந்தை நிறுத்தி வைத்திருந்தார்கள். சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியிலும் சரி, மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, அரசு பேருந்து சாதியை சுமந்து கொண்டுதான் நின்றது. பேருந்து நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள், முதியவர்கள், அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் நாள்தோறும் பல கிலோமீட்டர் தொலைவு கால் கடுக்க நடந்து செல்ல வேண்டிய துயர நிலை நீடித்து வந்தது. தாத்தா, எங்க அப்பா, நானும் என் பையன், என் பேர குழந்தைகள் 5 தலைமுறையும் இங்கே கம்பெனி வந்தாங்க. இந்த 5 தலைமுறையிலையும் இந்த பஸ் பிரச்சனைக்காக எத்தனையோ கிட்டத்தட்ட 40-45 வருஷமே நாங்கள் போராடணும். அதாவது என்னன்னா, எங்களை தாழ்த்தப்பட்டவங்க அந்த பஸ் அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவு அங்கே இருந்தாங்க. இந்த ஸ்கூல் குழந்தைங்க போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க. எத்தனையோ வேலைகள் விட்டு போயிருக்கிறோங்க. ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லாமல் சூழ்நிலை கூட நாங்கள் போயிருக்கோம். இந்த இடத்துல குழந்தைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் வேலைக்கு கட்டடத்து வேலைக்கு போகிறவங்க தாங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. பஸ்ஸுக்கு இங்கிருந்து ஓடணுங்க, பாம்பு பூச்சி எல்லாம் வருங்க. இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குதுங்க சார். எந்த சிரமமும் இல்லைங்க. இந்த நிலையில் அண்மையில் கோவை மாவட்டத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கெம்பனூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து தங்களது 21 ஆண்டுகால கண்ணீர் கோரிக்கையை ஒப்படைத்தனர். இந்த பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க அண்ணா நகர்ல இருந்து ஒரு பஸ்ஸுக்காக போகணும்னா கெம்பனூர் போய் தான் நாங்கள் ஏற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு இடது பக்கத்துலையும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. வலது பக்கத்துலையும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு காலேஜுக்கோ அல்லது ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கோ, அதே மாதிரி ஒரு வயசான ஆட்களுக்கோ, கர்ப்பிணி பெண்களுக்கோ மருத்துவமனைக்கு போகணும்னு கூட ரொம்ப சிரமமா இருந்துச்சுங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா கெம்பனூருக்கு போய், அண்ணா நகர் இருந்து கெம்பனூருக்கு போய் பஸ் ஏறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுங்க. அதனால சில நேரத்துல பஸ் வரும் பொழுது நிக்காம பஸ் போயிடும். அதனால நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு இந்த 21ஆம் நம்பர் பேருந்து வந்த பிற்பாடு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மிகுந்த அந்தந்த டைமுக்கு ஸ்கூல் டைமுக்கு அந்த பஸ் வந்து போயிட்டு இருக்கனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயனுள்ளதாகவும் இருக்கு தோழர். இதையடுத்து போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்களை அழைத்து அவசர கருத்தாய்வு மேற்கொண்ட அமைச்சர் வன்னியரசு, அரசின் பொது சேவை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எனவும் உடனடியாக அண்ணாநகர் பகுதிக்குள் பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டார். அமைச்சரின் ஆணையை தொடர்ந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து சாதிய தடைகளையும் கிழித்துக் கொண்டு அண்ணாநகர் பட்டியலின குடியிருப்பு பகுதிக்குள் மிடுக்காக நுழைந்தது அரசு பேருந்து. தங்களது பகுதிக்குள் அரசு பேருந்து முதன்முறையாக நுழைந்ததை கண்ட பொதுமக்கள் பேருந்திற்கு மலர் தூவியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றியை கொண்டாடினார்கள். இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, சாதிய அழுக்குகளை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கான சவுக்கடியும் கூட. வேந்தர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ரஹ்மானுடன் நீலா பிரியா.